ஆம். ஆக்சுவலா நான் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல் ஜாவா டியூட்டோரியல்ன்ற மாரி. ஃப்ரம் பிகினர் டூ ப்ரோ லெவல் அந்த மாரி நான் சொல்லி தர போறேன். ஜாவால எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு ஒரு ஐடியால வந்திருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்ல நெறைய வீடியோஸ் வரும். நீங்க பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாவா அப்டின்னா என்னன்னு வந்து பார்த்துரலாம். லைக் ஜாவா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜாவா இஸ் அ புரோகிராமிங் லாங்குவேஜ். ஆ புரோகிராமிங் லாங்குவேஜ்னா நம்ம அத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? புரோகிராமிங் லாங்குவேஜ்னா லைக் நம்ம நார்மலா பேசுறது வந்து டைப் பண்றது வந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு புரியாதுல்ல. ஸோ தேர் இஸ் அ லாங்குவேஜ் விச் வில் கம்யூனிகேட் வித் கம்ப்யூட்டர். எப்படின்னா அந்த லாங்குவேஜ் என்ன பண்ணும்னா, நம்ம டைப் பண்றத வந்து பிட்டா சேஞ்ச் பண்ணி கம்ப்யூட்டருக்கு புரியிற மாரி வந்து சொல்லும். சரி பார்க்கலாமா? வாட் இஸ் ஜாவா? ஜாவா இஸ் a high-level, object-oriented programming language created by Sun Microsystem in 1995. Sun Microsystemன்ற கம்பெனி தான் வந்து ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. எப்போ? 1995. So it was designed to be simple, secure and portable, which means you can write Java code once and run it anywhere. இத பத்தி நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஜாவா எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, மொபைல் ஆப்ஸ் பில்ட் பண்றதுக்கு, வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு, டெஸ்க்டாப்பு, சாஃப்ட்வேரு, கேம்ஸு, சர்வரு எல்லாத்துக்குமே இப்ப வந்து ஜாவா தான் யூஸ் பண்றாங்க. லைக் எல்லா கம்பெனியுமே வந்து இப்ப ஜாவா தான் யூஸ் பண்றாங்க. லைக் ஏன்னா ஜாவாவோட ஸ்ட்ரக்சர் வந்து நீட்டா இருக்கும். ஸோ நீட்டாவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ அதனால வந்து ஜாவா யூஸ் பண்றாங்க. ஆ மத்த லாங்குவேஜுக்கும் ஜாவாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பைத்தான்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான்ல வந்து இப்ப ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு இது வந்து பிரிண்ட் பண்றோம்னா, ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணிடலாம். ஆனா ஜாவாக்கு நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் பப்ளிக் வாய்ட்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். அதுக்கப்புறம் பிரிண்ட்டுக்கே சிஸ்டம் டாட் அவுட் அந்த மாரி கொஞ்சம் ஒரு லைன வந்து ஜாவால வந்து 4 லைனா போடுற மாரி இருக்கும். ஆனா ஏன் ஜாவா வந்து இம்பார்ட்டன்ட்? அத உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். ஏன் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் ஸ்ட்ரக்சர்டுன்னு லாங்குவேஜ்ன்னு ஒரு பார்ட்டு. இதெல்லாம் வீடியோ போக போக உங்களுக்கே புரியும். சரியா? அப்புறம் வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, பைத்தான்ல வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாஸ்ட்டா ஒரு டாபிக்கா படிப்போம். ஆனா ஜாவா வந்து ஃபுல்லாவே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் பேஸ் பண்ணது தான். ஸோ அதனால வந்து ஜாவா தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா படிக்க படிக்க உங்களுக்கு ஃபுல்லாவே நல்லா தெரிய ஆரம்பிச்சுரும். லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கோட் எழுதுறோம். சோர்ஸ் கோடுன்னு ஒண்ணு இருக்கு. சோர்ஸ் கோட்ல வந்து நம்ம கோட் எழுதுறது நம்மளோட டைப் பண்ற கோடு தான் வந்து சோர்ஸ் கோடு. அத வந்து என்ன பண்ணோம்னா, பைட் கோடா நம்ம நம்ம விஎஸ் கோடுன்னு ஒரு கம்பைலர் தான் இதில யூஸ் பண்ண போறோம். விஎஸ் கோடுன்னு ஒரு ஒர்க் இன்டர்ஃபேஸு. அது வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பைட் கோடா சேஞ்ச் பண்ணணும். பைட் கோடா சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அதான் அந்த கம்பைலர். நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஜாவா விர்ச்சுவல் மெஷின் வந்து என்ன பண்ணும்னா, இந்த பைட் கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஆ நம்ம மேலேயே சொன்ன மாரி, அ மேலேயே ஒரு இது இருக்கும் பாருங்களேன். ஒரு ம். ஒரு இது லைன் மாரி இருக்கும். ஜாவா கோட் ஒன்ஸ் அண்ட் ரன் இட் எனிவேர். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவ ரன் பண்ணிட்டு, பைட் கோடா மாத்திட்டோம்னா, அத வந்து நம்மளால எங்க வேணா ரன் பண்ண முடியும். லைக் த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் எக்ஸிக்யூட்ஸ் a பைட் கோட் ஆன் எனி. இப்ப நம்ம இத வந்து ஒரு மொபைல் ஆப் மூலமா கூட நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது பைட் கோடா மாத்திட்டு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் கோட் இருக்கும். நம்ம டைப் பண்ற கோட் ஜாவா கோடு. அத வந்து அதுக்கடுத்து வந்து பைட் கோடா சேஞ்ச் பண்ணணும். கம்ப்யூட்டருக்கு புரியிற மாரி. அத வந்து ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுதான் வந்து நடக்கும். ஜேவிஎம் தி பைட் கோட் ஆன் எனி பிளாட்ஃபார்ம். எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணா அத வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் எங்கெங்கலாம் ஜாவா யூஸ் பண்றோம்? ஜாவா வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பில்ட் பண்ண யூஸ் பண்றோம். வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். பேங்கிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்றோம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றோம். கேம்ஸ்க்கு யூஸ் பண்றோம். அதாவது மோஸ்ட்டான இதுக்கு வந்து நம்ம ஜாவா தான் யூஸ் பண்றோம். பைத்தானும் யூஸ் பண்றோம். ஆனா இப்ப நெறைய கம்பெனிஸ் வந்து ஜாவா தான் பிரிஃபர் பண்றாங்க. ஸோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்களுக்கு வந்து ஜாவா பத்தி சொல்லி தரேன். லைக் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம ஃபுல்லா டீட்டெயில்ஸா பார்க்கலாம். தென் தட்ஸ் இட் காய்ஸ். பாய்.